இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசு இல்லை வரம் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பிறருக்கும் தர வேண்டும். அதுதான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ரீஜனல் ஃபோக்கஸ் காஷ்மீர் மாநிலத்தை பார்க்க போகிறோம். காஷ்மீர் சொர்க்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கிருந்து தான் ஜீவனுள்ள சாட்சி பாடல்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். கிறிஸ்மஸ் அப்படின்னாலே கொடுக்கிறது தான். தேவன் கூட ஒரே பேரான குமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாமும் பிறருக்கு தர வேண்டும். இதை பற்றி நம்முடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு கிறிஸ்மஸ் கேரஸ் சாங். यीशु आवा पुतरास पेट खुश हो छु सूर्यासमा हा यीशु आवा पुतरास पेट खुश हो छु सूर्यासमा आसमान 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 हा यीशु आवा पुतरास पेट खुश हो छु सूर्यासमा हा यीशु आवा पुतरास पेट खुश हो छु सूर्यासमा वारे खलिस राज पाले यूसोस पासवा करान छुवारे वारे खलिस राज पाले यूसोस पासवा पासवान 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 हा यीशु आवा पुतरास पेट खुश हो छु सूर्यासमा हा यीशु आवा पुतरास पेट खुश हो छु सूर्यासमा सुगोपान ज़हिर युसोस नुंद बोनय तसिन सच रोशन मदान सुगोपान ज़हिर युसोस नुंद बोनय तसिन सच रोशन मदान मैदान 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 हा यीशु आवा पुतरास पेट खुश हो छु सूर्यासमा हा यीशु आवा पुतरास पेट खुश हो छु सूर्यासमा
लश्कर आवासमानी पोजनावान कहानी खुशलान खुश इल्हाम लश्कर आवासमानी पोजनावान कहानी खुशलान खुश इल्हाम इल्हान 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 हाँ यसु आवा बुतरास पेट खुश छु सूर्यासमान हाँ यसु आवा बुतरास पेट खुश छु सूर्यासमान खुश छु सूर्यासमान खुश छु सूर्यासमान. இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நம்ம மட்டும் கிறிஸ்மஸை கொண்டாடலை, எல்லாருமே கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பாடல் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. உங்ககிட்டையும் இதே மாதிரி பாடல்கள், சாட்சிகள், நன்கொடைகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தந்து உதவலாம். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. இதன் மூலமாக இது அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அங்கே நிறைய மொழிகளில் பாடல்கள் இருக்கும், நீங்கள் மறுபடியும் பார்க்க முடியும், உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போ ஒரு ஜீவனுள்ள சாட்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம். ரெவரண்ட் எலேஜா அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க பெண்களுக்கான ஒரு ஸ்கூல் நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய அந்த ஸ்கூலில் நிறைய பெண்கள் கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தடைகளை தாண்டி அவங்க முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. சுயநலன் இல்லாத அந்த ஊழியரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். தேவனால படைக்கப்பட்ட எல்லாத்தையும் மற்றவங்களையும் நாம மதிக்கிறப்பதான் நம்மளுடைய உண்மையான கல்வி நம்ம கிட்ட இருந்து வெளியில வருது. ரெவரண்ட் எலிஜா கெர்கன் நன்கு படித்த குடும்பத்தை சேர்ந்தவர். இவருடைய தாத்தா தலாய் லாமாவினுடைய ஆசிரியராக இருந்தவர். ஆகையால் இவர்களுடைய குடும்ப பெயர் கெர்கான் என வந்தது. இதனுடைய அர்த்தம் ஆசிரியர் என்பதாகும். திபெத்தில் இருந்து லடாக்கிற்கு போனதற்கு பின்பு குடும்பம் கல்வி பகுதியில் தன்னுடைய பணியை தொடர்ந்தது. மேலும் அவர்கள் கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னையில இருந்து கிட்டத்தட்ட 125 வருஷங்களுக்கு முன்னாடியே எங்க ரத்தத்துல கற்பிக்கிற மத்தவங்களை எழுத வைக்கக்கூடிய தேவை ஆரம்பிச்சிருச்சு. தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்ட ரெவரண்ட் கெர்கான் தென்கொரியாவில் ஒரு கிறிஸ்துவ செமினரியில் படிப்பதற்காக ஜம்மு பல்கலைக்கழகத்தில் பாட்டனி உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த தன்னுடைய வேலையை விட்டுவிட்டார். அவர் திரும்பி வந்த பிறகு தன் மனைவியுடன் தனிப்பட்ட வழியில் சென்று கார்கிலில் குடியேறவும் முடிவு செய்தார். நான் கார்களுக்கு பண ரீதியா மக்களுக்கு நடுவுல சில டெவலப்மெண்ட் வேலைக்காக வந்தேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, டிசி சார் கிட்ட போனப்போ அவரு என்கிட்ட, கெர்கன் பிரதர், நீங்க கிறிஸ்தவங்க நீங்க ஸ்கூல் தான் தொடங்கணும்னு சொன்னாங்க. அப்ப அவங்க கிராமத்தோட வேலைகள்ல நான் பாத்துக்கிறேன், நீங்க படிக்க எழுத சொல்லித்தர வேலைய பாருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சார்கிட்ட, என்கிட்ட எந்த பொருளும் இல்லைன்னு சொன்னேன். பில்டிங் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. அப்ப அவங்க சொன்னாங்க, எல்லாத்தையும் நாங்க தரோம், நீங்க டீச்சரை கூட்டிக்கிட்டு வந்து ஸ்கூல் மட்டும் ஆரம்பிச்சா போதும்னு சொன்னாங்க. இருந்தாலும் கிராமத்து ஜனங்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளில் படிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் தரவில்லை என்பது சீக்கிரமே அவருக்கு தெரிய வந்தது. பசங்களை படிக்க வைங்க, அவங்க ஆபீசர் ஆவாங்க, பெண் பிள்ளைங்க அவங்க வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட மனைவியும் சரி, என் நண்பர்களும் சரி, நானும் பெண் பிள்ளைகள் வர வரைக்கும் நாங்க சொல்லித்தர மாட்டோம்னு இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு முதல் செஷன்ல 9 பிள்ளைகள் படிக்க வந்தாங்க. கிளாஸ்ல 45 பேர் இருந்தாங்க. அதுல 9 பிள்ளைகள் இருந்தாங்க. மத்தவங்க எல்லாருமே பசங்க தான். அந்த 9 பெண் பிள்ளைகளை வச்சு நாங்க தொடங்கணும். இன்னைக்கு கார்கில் பெண்களை ஜெயிக்கிறதோ தோக்கடிக்கிறதோ ரொம்ப கஷ்டமானதா மாறிடுச்சு. சாரோட ஃபோக்கஸ் எப்பவுமே நீ இப்பல இருந்தே உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. சோ நான் கத்துக்குவேன், அப்புறம் இந்த துறையிலேயே வேலை பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் மேல படிச்சு கல்வித்துறைக்கு போவேன்னு நான் என் மனசுல அப்பவே முழுசா உணர்ந்தேன். ஆண்டவரை பின்பற்றின ரெவரண்ட் கெர்கான் பொருளாதார சூழ்நிலையில் மற்றும் மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்படாமல் அனைத்து ஆர்வமுள்ள குழந்தைகளுக்கும் அட்மிஷன் தந்தார்.
இன்றைக்கு ஸ்கூலில் படித்து அவர்கள் சமுதாயத்தில் வெவ்வேறு இடங்களிலும் தங்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டும் இருக்கிறார்கள். இந்த விதிய, இந்த முறைய என்னோட ஸ்கூல்ல நான் செஞ்சேன். என்கிட்ட 9வது வகுப்புல வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு எதுவுமே வராது. ஏன்னா அவளால பேச முடியாது, அவளால கேட்க முடியாது, அவ காதும் கேட்காது. 4வது வகுப்புல இருந்து 5வது வகுப்புல அவ முன்னேறி 9வது வகுப்புக்கு போயிட்டா. நீங்க எல்லா விதிகளையும் மீறிட்டீங்கன்னு மத்தவங்க சொன்னாங்க. எனக்கும் விதிகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த பொண்ணோட மனசு உடைஞ்சு போயிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். இன்னைக்கு அந்த பொண்ணு லடாக்கோட பிரபல டான்சரா இருக்கா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அவரோட வாழ்க்கைய பார்த்தப்ப, அவர் சேவை செஞ்சதோட முறைய நான் பார்த்தப்ப ஒரு விஷயம், 2 விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். முதல்ல ஏழைகளை மதிக்கணும், அவங்கள பார்த்துக்கணும். 2வது உங்ககிட்ட வர்றவங்களை திட்டவோ கடிஞ்சு பேசவோ கூடாது. அவங்கள ஏத்துக்கணும். நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு எப்பவுமே விலக மாட்டேன்னு பைபிள்ல எழுதி இருக்கு. நாங்க 2 பேரு, ஆனா 10 லட்சம் பேரை விட அதிகமான சக்தி எங்களுக்கு இருக்குன்னு தெரியும். ஏன்னா எங்களை அழைச்சது தேவன். இந்த முழு உலகத்தையும் எல்லாரையுமே படைச்சவர். இப்படிப்பட்ட தைரியம் எங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சது. அவர் மூலமா தான் நாங்க இந்த சேவைய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரோம். அது எப்பவும் மாறாது. நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். நன்றி ரெவரண்ட் எலேஜா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. அதை பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர தர நீங்க மற்றவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு பெண்கள் நிறைய சமுதாயத்தில் முன்னேறி அவங்க சொந்த கால நிற்கிறதுக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமா இருந்திருக்கீங்க. இதை பார்க்கும்போது ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க பார்த்தது மாதிரியே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறது. அவருடைய வசனத்தின்படி நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு சாதாரண நபர்களா இல்லை, ஒரு அசாதாரணமான ஒரு நபரா நம்ம மாறுவோம். மற்றவங்களால செய்யவே முடியாத ஒரு காரியத்தை நம்மளால செய்ய முடியும். அதை மற்றவங்களாலையும் உணர முடியும். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நீங்க மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். பைபிள்ல இருந்து உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24ஆம் வசனங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எல்லாரும் பாவம் செய்து அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எல்லாருமே பாவம் செய்திருக்கிறோம். நம்ம மனுஷங்க, நம்மக்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததற்கு பிறகு அவர் நமக்கு ஆசீர்வாதமாக வந்தார். அவருடைய கிருபையினால் மீட்பை பெறுகிறோம் அப்படிங்கிற ஒரு நற்செய்தியை நம்ம பார்க்குறோம். அவருடைய கிருபை, இலவசமாய் பெற்ற கிருபை, அதற்காக நம்ம செலவு செய்ய வேண்டியதில்லை. அந்த இலவசமாக அந்த கிருபையை அவர் நமக்கு தருகிறார். நம்ம சாட்சியில பார்த்தது மாதிரியே ரெவரண்ட் எலேஜா அவங்களுக்கு கிடைச்ச அந்த அறிவையும் கல்வியையும் அவங்களே வச்சுக்கிடாம மற்றவங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை, அந்த இலவசமாய் பெற்றுக்கொண்ட அந்த கிருபையை நம்ம அப்படியே வச்சுக்கிடாம மற்றவங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணணும். இதுதான் நற்செய்தி. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக நம்ம இருக்கணும். ஜெபத்திலையும் தாங்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு காஷ்மீர்லேருந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு சமையல் குறிப்பு கொண்டு வந்திருக்கோம். கிறிஸ்மஸ் காலங்கள் அப்படின்னாலே நம்ம ஸ்பெஷலாக நிறைய டிஷ் செய்வோம், நிறைய ஸ்நாக்ஸ்லாம் செய்வோம். இன்றைக்கி ரீஜனல் ஃபோக்கஸ் காஷ்மீர் அப்படிங்கிறதுனால காஷ்மீரில் இருந்து ஒரு ஸ்பெஷலாக உங்களுக்காக அதை கொண்டு வந்திருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. இந்த கிறிஸ்மஸ்ல உங்க சில்ட்ரனுக்கும் கிராண்ட் சில்ட்ரனுக்கும் சிப்லிங்ஸ்க்கும் சூப்பர் புக் குட்டீஸ் பரிசளிங்க. சூப்பர் புக் மர்ச்சன்டைஸ்ல நீங்க வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு 25% ஆஃபர் கொடுக்கறாங்க.
இப்பவே www.cbnindia.org ஷாப்பிங் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பார்த்துட்டு இருக்கோம். அங்கிருந்து பாடல்கள், ஜீவனுள்ள சாட்சி எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கோம். இது கிறிஸ்மஸ் காலம் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்லாம் வருவாங்க. அப்போ நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக ஃபுட்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இப்போ நாங்கள் உங்களுக்காக காஷ்மீர்லேருந்து ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். காஷ்மீரில் வாஷ்வான் அப்படிங்கிற உணவு எப்படி செய்யணும் அதை தான் நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போ பார்க்க இருக்கிறோம். வாஷ்வான் அப்படின்னு சொல்கிறது ஒரு 7 வகையான உணவுகள் சேர்ந்தது தான் நம்ம சொல்கிறோம். அதை எப்படி செய்யணும் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்காக காண்பிக்க போகிறோம். பார்க்கலாம். இது கிறிஸ்மஸ் காலம். சொர்க்கம்னு சொல்ல போற காஷ்மீருக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த ஸ்பெஷலான பதிப்புல உங்களுக்கு ஒரு விசேஷமான உணவை ரெடி பண்ண போறோம். அதோட பேரு காஷ்மீரி வாஜ்வான். இந்த காஷ்மீரி வாஜ்வான்ல நிறைய உணவுகள் இருக்கும். அதாவது ரிஷ்டா குஷ்டாவா, அப்புறம் கபாப் ரோகன் ஜோஷ். இந்த ஸ்பெஷலான உணவு இங்க நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சிகள்ல செய்யப்படுது. காஷ்மீரி வாஜா, அதாவது பாரம்பரிய தலைமை சமையல்காரர், மிக அன்போடையும் கனிவோடையும் இதை தயார் செய்வாரு. முதல்ல சதப்பகுதியை ரிஷ்டா குஸ்தாவை தயார் பண்ண கரிய மரக்கட்டை சுத்தியிலால மசிச்சு கறி உருண்டைங்களா பிடிக்கப்படுது. பிறகு அதெல்லாம் வெதுவெதுப்பான தண்ணீர்ல போடப்படுது. அதுக்கப்புறம் இதை கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் இதை கொஸ்தாப்பை வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஊறுறதுக்காக தயிரில் போட்டு வைக்கணும். ரிஷ்டா மற்றும் குஸ்தாவை செய்யறதுக்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இறைச்சியை கீமா செய்யணும். மேலும் தேவைக்கு ஏற்றபடி மிளகாத்தூள், உப்பு மற்றும் கரம் மசாலாவை சேர்க்கணும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய கட்டைகள் மேலே ஒரே நேரத்தில் பாத்திரங்களில் வாஜ்வான் தயார் செய்யப்படும். காஷ்மீரி வாஜ்வான் ஒரு சாதாரண உணவு கிடையாது. அது ரொம்ப ஆடம்பரமான உணவாகும். வாஜ்வான் குறிப்பா திருமணம் மற்றும் முக்கியமான நிகழ்ச்சி அப்போ தயார் செய்யப்படும். இதுல மொத்தம் 36 விதமான வகைகள் இருக்கு. 4ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த திமோல் மங்கோலியால இருந்து வாஜ்வான் உணவுகளை உஸ்பெகிஸ்தான் மூலமா காஷ்மீருக்கு கொண்டு வந்ததா நம்பப்படுது. காஷ்மீரி உணவுகள் வண்ணமயமானதாகவும் சத்துகள் நிறைந்ததாகவும் இருக்கும். இதுல காய்கறிகளும் இருக்கும், இறைச்சிகளும் இருக்கும். அற்புதம்! எவ்வளவு அருமையான வாசனை! மரக்கட்டை அடுப்பால செய்யப்பட்ட உணவின் சுவை அது வித்தியாசமா தான் இருக்கும். இது உங்க பாட்டி பூட்டிகள் காலத்தை ஞாபகப்படுத்துறதா இருக்கும். கொஸ்தாவா ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவா இருக்கு. இதுல தயிர் வடைகள் கூட செய்யப்படுது. ரிஷ்டாவின் சிகப்பு கிரேவி தண்ணீரை அடிப்படையா கொண்டிருக்கும். இதுல பாரம்பரிய மசாலாக்கள் சேர்க்கப்படுது. வாஜ்வான்ல பலவிதமான இறைச்சிகள் வகை இருக்கும். இறைச்சியை நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் கபாபும் செய்யப்படுது. இது ரொம்ப மென்மையாவும் சாறு நிறைந்ததாகவும் இருக்கும். இப்போ வாஜ்வான் தயாராயிடுச்சு. இத காப்பர் பிளேட், அதாவது செம்புன்னு சொல்ற தட்டுல பரிமாறப்படுது. இந்த தட்டுல சாப்பாடு, ரிஷ்டா, கபாப், மட்டன் ரோகன் ஜோஷ், தபக் மாஷ், இப்படி பலவிதமான உணவுகள் மிக அன்போட பரிமாறப்படுது. கொஸ்தாவான்றது கடைசியான உணவு. அது எல்லாத்துக்கும் பிறகு பரிமாறப்படும். மேலும் அதோட சுவை ரொம்ப தனித்துவமா சிறந்ததா இருக்கும். நீங்க இந்த கிறிஸ்மஸ் காலத்துல ஆன்லைன்ல ஆர்டர் செய்யறதுக்கு பதிலா இந்த வாஜ்வான் உணவுகளை உங்க வீட்டிலே செய்யலாமே. மேலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட சேர்ந்து இதை சாப்பிடலாம். இந்த செய்முறை விளக்கத்திற்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்க நிச்சயமா உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லை, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லார்கிட்டையுமே நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை தான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சமையல் குறிப்பை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய CBN இந்தியா யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு
சிபிஎன் இந்தியாவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் மற்றும் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் இப்போது பண்டிகை காலத்தில் இருக்கிறோம். சிபிஎன்னிற்கு நன்கொடை தர உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். உங்களுடைய நன்கொடை ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும், மேலும் பல வீடுகளின் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடும். ஆகையால் நண்பர்களே, நாம் இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையும் அவருடைய வெளிச்சத்தையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு செல்வோம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பிறருக்கும் தர வேண்டும், ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்முடைய நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரீஜனல் ஃபோக்கஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பார்த்துட்டு இருக்கோம். அங்கேருந்து ஜீவனுள்ள சாட்சிகள், பாடல்கள் எல்லாவற்றையுமே நம்ம பார்த்தோம். இப்போ நான் அவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த இலவசமாய் பெற்ற அந்த கிருபையை நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த கொடுக்கக்கூடிய மனசை நீங்கள் தாங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஜம்மு காஷ்மீர் மக்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அவர்களையும் ஆசீர்வதிங்க. அவர்களை முன்னேற தடையாக இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நீக்கி போடுங்கப்பா. அவங்க உங்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கான பைபிள் வசனத்தை பார்க்கலாம். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். மத்தேயு 10:8. இலவசமாய் பெற்றீர்கள், அதை நாம் இலவசமாக மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் உங்களுடைய கைகளை நீங்கள் மூடி வைக்காம கைகளை திறந்து அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. अज चरनी च चन्न चढ़िया, अज चरनी च चन्न चढ़िया, दिखिए नूरानी चेहरा, गवालू एंदा मन परिया, दिखिए नूरानी चेहरा, गवालू एंदा मन परिया। दूते खुशियाँ मनाया ने, दूते खुशियाँ मनाया ने, खुशियाँ दे भजन गान देन सबने वदाया ने, खुशियाँ दे भजन गान देन सबने वदाया ने। सोना एक तारा है, बड़ा सोना एक तारा है, पूर्वी मजूसियें दा बनिया सहारा है, पूर्वी मजूसियें दा बनिया सहारा है। उनदी शान आसमानी, उनदी शान आसमानी, पापिए बमारे दा यसु वैद यकीनी, पापिए बमारे दा यसु वैद यकीनी।